என்ன புதுசாக ஞானோதயம்னு தெரியல. இவர் நடித்த எந்த படத்தில் இவர் குடிக்காமல் இருந்திருக்காரு? இவர் நடித்த எந்த படத்தில் இவர் சிகரெட் பிடிக்காமல் இருந்திருக்காரு? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை சார் தரணும் விளக்கம் வேறு கொடுக்குறாரு. இல்லை நான் என் குழந்தைக்கு வந்து மாத்திரையை வந்து பொடி பண்ணி தான் கொடுத்தேன்னு. எனக்கு ஒன்று புரியல. அவர் அந்த பொடி பண்ணி அந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். போதை மாத்திரை எப்படி பயன்படுத்துவாங்களோ, எப்படி அந்த ரோல் பண்ணி அதை மூக்கில் உரிவாங்கன்னு நினைக்கிறேன், வாயில் உரிவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு அது என்னமோ ரெகுலராக பண்ணுற மாதிரியே ஒரு செய்கையை தான் அவர் அதில் காமிச்சிருப்பாங்க. இப்போ குழந்தைய வச்சு ஒய்ஃபை வச்சு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது அது அப்படி தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு, 1.5 வயசு குழந்தைங்கிறாரு. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, 5 வயசு குழந்தைங்கிறாங்க. அந்த வீடியோவில் அவங்க ஒய்ஃபும் இல்லை, அவங்க குழந்தையும் இல்லை. வைகோ மாதிரி ஒரு பச்சை ஒரு ஆமை கிடையவே கிடையாது. எங்கேயுமே இந்திய அரசியல் வரலாற்றில் இவரை மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாதுங்க. கலைஞரை பேசாத பேச்சு கிடையாது, ஸ்டாலினை பேசாத பேச்சு கிடையாது. ஆனால் அந்தந்த கூட்டணியிலிருந்து அப்படியே திமுக வந்ததுக்கப்புறம் திமுகவை எப்படி புகழ்ந்தாரு, ஸ்டாலினை எப்படி புகழ்ந்தாரு, கூடயே இருந்த மல்லை சத்யாவையே கட்டி விட்டவர். ஏன் இந்த கூட்டணிக்கு அவர் வந்தார்னா அவன் பையனை உள்ளே கொண்டு வரணும்னு. நம்ம யோகிய சிகாமணி மாதிரி பேசலாம். இவன் ஒரு அயோக்கிய பையன். இவனுக்கு 4 பொண்டாட்டி இருக்கு. அதே மாதிரி இவன் 4 ஓட்டர் ஐடி வச்சிருக்கான். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இப்படி முன்னுக்கு பின்முரணாக சட்ட விதிகளுக்கு மாறாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இவனும் யோகியா மாதிரி ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்கிறான். பிரைம் மினிஸ்டர் எதிர்த்து பேசுகிறான், மத்திய அரசை எதிர்த்து பேசுகிறான். முதல்ல நீ நல்லவனா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த ஃபயர் சதீஷ் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் அவர் வந்து சேப்பாக்க ஸ்டேடியத்தில் வந்து ஒரு போதைப் பொருளை யூஸ் பண்ணுற மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ இப்போ வந்து போட்டிருக்காங்க. இது எப்போ நான் பார்க்குறீங்க? இல்லை, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் கூட நேற்று மாரத்தான் ஓடிருக்காங்க. 3 கிலோமீட்டர் ஓடிட்டு போதை ஒழிப்பு தினமாக கொண்டு. ஆமாம். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, என்ன புதுசாக ஞானோதயம்னு தெரியல. இது ஏன்னா இவர் நடித்த எந்த படத்தில் இவர் குடிக்காமல் இருந்திருக்காரு? இவர் நடித்த எந்த படத்தில் இவர் சிகரெட் பிடிக்காமல் இருந்திருக்காரு? சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர்னு ஒரு படம், அது 24 மணி நேரமும் குடிகாரனாக தான் இருப்பார் அந்த படத்தில். சரிங்களா? உங்களோட ரசிகர்கள்லாம் எதை பார்த்து வந்தாங்க? உங்கள் கொள்கையை பார்த்து வந்தாங்க? இல்லை, உங்கள் நடிப்பு, உங்களோட டான்ஸு உங்களை பிடிக்கும். அப்போது அது அவங்க எதை பின்பற்றுறான்? உங்களை தான் பின்பற்றான். உங்களை பின்பற்றான்னும் போது நீங்கள் ஒரு படத்தில் கூட ஸ்போர்ட்ஸுக்காக பண்ணி பார்த்தா 1-2 படம் தான் ஸ்போர்ட்ஸுக்காகன்னு சொல்ல முடியும். இவர் நடித்த 65 படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 1-2 படம் தான் ஸ்போர்ட்ஸுக்காக. ஆரம்ப காலத்தில் நடித்த படம் எல்லாமே எப்படிப்பட்ட படம்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் நடுத்தரத்தில் நடித்த படம்லாம் ஒரு காதல் படமாக நடித்தார். அதுக்கப்புறம் நடித்த படமெல்லாம் குடிகாரன், சிகரெட்டு, கொலை இப்படி தான் நடித்தார். அப்போது ஒட்டுமொத்தமாகவே இந்த ரசிகர்கள் அப்படி தான் இருக்கிறான். அதுதான் இந்த ஒரு வெளிப்பாடு. இதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. யார்? அந்த சரத்ன்றவர், கில்லி சரத்ன்ற விளக்கம் வேறு கொடுக்குறாரு. இல்லை நான் என் குழந்தைக்கு வந்து மாத்திரையை வந்து பொடி பண்ணி தான் கொடுத்தேன்னு. எனக்கு ஒன்று புரியல. அவர் அந்த பொடி பண்ணிட்டு அந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செயல் அவர் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக அந்த தூள் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு சரி இது பண்ணுறது, அதை மழிக்கிறது, அதை இது எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு நார்மலாக எப்படி தெரியுமாங்க? வீட்டில் வந்துட்டு குழந்தைகள் நசுக்கி கொடுப்பாங்கன்னா டம்மல்லே நசுக்குவாங்க. மாத்திரை வச்சு டம்ளர்லேயே நசுக்கி அப்படியே கரைச்சி அப்படியே கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஹோல்டரில் வச்சு அந்த மாதிரி எதெல்லாம் வந்து. ஆனால் இவர் லாபகமாக அதை நல்லா பொடி பண்ணி போதை மாத்திரை எப்படி பயன்படுத்துவாங்களோ, எப்படி அந்த ஸ்க்ரோல் பண்ணி அதை மூக்கில் உரிவாங்கன்னு நினைக்கிறேன், வாயில் உரிவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு அது என்னமோ ரெகுலராக பண்ணுற மாதிரியே ஒரு செய்கையை தான் அவர் அதில் காமிச்சிருப்பாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க பண்ணுற மாதிரி. ஒரு வேளை மேபி அவருக்கு அப்படி இருந்திருக்கலாம், இப்போ அவர் திருந்திருக்கலாம். அதை வந்து ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ, இது புது வீடியோ கிடையாது. இப்போ ஏன் இதை எடுத்து போட்டாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே எடுத்துக்கிறேன். பொது வாழ்க்கைன்னு வரும்போது சில பேர் வந்துட்டு சில கெட்ட பழங்கள்லாம் விட்டுணும்னு நினைப்பாங்க. நம்ம விஜய் சார் கூட வச்சுங்களேன். விஜய் சாருக்கு முன்னாடி என்ன விமர்சனம் வந்து 6 மணி மேலே வந்து வீட்டு விட்டு வெளியே வர மாட்டார், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பார், அவர் வந்துட்டு ஒரே பார்ட்டி கிட்டின்னு தான் இருப்பார். ஆனால் இப்போ அவரால் அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அந்த மாதிரி முதல்ல இருந்த வாழ்க்கை அவரால் வாழ முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவரும் முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம். இப்போ குழந்தைய வச்சு ஒய்ஃபை வச்சு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது அது அப்படி தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு, 1.5 வயசு குழந்தைங்கிறாரு. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, 5 வயசு குழந்தைங்கிறாங்க. அந்த வீடியோவில் அவங்க ஒய்ஃபும் இல்லை, அவங்க குழந்தையும் இல்லை. அந்த வீடியோவில் இவர் நம்ம பேச்சுலர் கூட பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த மாதிரி தான் அந்த வீடியோவில் இருக்குது. குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி கூட அது எதுவுமே இல்லை. அந்த வீடியோவை எடுத்து வச்சுட்டு இப்போ யாரும் அதை ரிலீஸ் பண்ணாங்க தெரியல. எப்படியா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி கில்லி சரத் எப்படி வேணா இருக்கட்டும். ஆனால் இப்போ வந்துட்டு அரசியலமைப்பு சட்டப்படி மக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கார். இதுக்கு மேலே அவர் இதுக்கு முன்னாடி இருந்தது சரியோ தவறோ நல்லதோ கெட்டதோ அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இனிமேலாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய மக்கள் நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் தான் மக்கள் ஒழுக்கமாக இருப்பாங்க. ஒரு அமைச்சர் எப்படி இருக்காரோ, ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் வந்து அவங்களும் அப்படி இருப்பாங்க. ஸோ
இவரோட நிலைப்பாட்டை இதுக்கு மேலே மாற்றிக்கொள்ளணும். ஒருவேளை அவர் தவறுகள் செய்திருந்தால் அதை விஜய் சாருக்கும் பொருந்தும். அதே மாதிரி வைகோ அவர்கள் வந்து திமுகலேருந்து விலகி தாவேக்காக ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது எப்படின்னா பார்க்குறீங்க? இதெல்லாம் தெரியுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த ஒரு பச்சோந்தி வைகோ மாதிரி ஒரு பச்சோந்தி ஒரு ஆமை கிடையவே கிடையாது. எங்கேயுமே இந்திய அரசியல் வரலாற்றில் இவரை மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா இவர் திமுக ஆட்சிக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது இவர் திமுகவை பேசாத பேச்சு கிடையாது, கலைஞரை பேசாத பேச்சு கிடையாது, ஸ்டாலினை பேசாத பேச்சு கிடையாது. ஆனால் அங்கே அந்த கூட்டணியிலிருந்து அப்படி திமுக வந்ததுக்கப்புறம் திமுகவை எப்படி புகழ்ந்தாரு, ஸ்டாலினை எப்படி புகழ்ந்தாரு, நான் வந்துட்டு அண்ணாவையும் பெரியாரையும் கலைஞரையும் ஒரு சேர ஸ்டாலின் முகத்தில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னவர் தான் வைகோ அவர்கள். அப்போ அப்படிப்பட்ட ஏன்னா இந்த இந்த இங்கே கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக மல்லை சத்யாவையே கழட்டி விட்டவர், கூடயே இருந்த மல்லை சத்யாவையே கழட்டி விட்டவர். ஏன் இந்த கூட்டணிக்கு அவர் வந்தார்னா அவன் பையனை உள்ளே கொண்டு வரணும்னு. குடும்ப அரசியலை எடுத்து தாங்க அவர் வெளியே போனார். இவர் ஏன் வெளியே போகிறாரு? கலைஞர் விட்டு வெளியே போகிறது காரணம் குடும்ப அரசியலை விட்டு தான் வெளியே போகிறார். ஆனால் இவரே இந்த குடும்ப அரசியலில் கொண்டு வர்றார். அப்போ முன்னுக்கு பின் முரணாக ஒரு அரசியல்வாதிக்கு தகுதியே இல்லாத ஒரு நபராக இன்னைக்கு வைகோ இருக்கிறார். வைகோ இப்போ என்ன நிலைப்பாடு வச்சிருக்காருன்னா, இப்போ அதனால தான் முக ஸ்டாலின் முன்னெச்சரிக்கையாக இப்போ இத்தனை கூட ஒரு தொகுதி தாங்க அவர் வந்துட்டு பம்பரம் சென்டர் நில்லுங்க, இன்னொன்று வந்துட்டு சூரியன் சென்டர் நில்லுங்க தான் சொன்னார். ஆனால் இவர் தான் என்ன பண்ணார், வாலண்டியரியா இல்லை நான் ரெண்டுமே சூரியன்ல நின்றுக்கிறேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து ரெண்டுத்தையுமே சூரியன் நீக்க வச்சது இவர் தான். ஆனால் திமுக என்ன சொன்னாங்க, ஒன்று அங்கே நில்லுங்க ஒன்று இப்படி நில்லுங்க தான் சொன்னாங்க. ஆனால் இவர் தான் இல்லை நான் பார்த்து ரெண்டு திமுகவில் என்னன்னா எந்த என்னன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நின்னவர் இன்னைக்கு அந்த 2 எம்எல்ஏவும் ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோன்னே இவங்க சீட்டு கொடுத்துருவாங்கன்ற அடிப்படையில் அந்த அர்த்தத்தில் தான் இவர் இன்னைக்கு விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரு எம்எல்ஏவே நேற்று நடந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் கலந்துக்கல. அவர் நான்லாம் ராஜினாமா பண்ண முடியாது, நான் உதயசூரியன் சின்னத்தில் நின்னவன், என்னால் ராஜினாமா செய்ய முடியாது அவர் தெளிவாக சொல்லிட்டார். அப்போது நீ என்ன துரோகம் மல்லை சத்யாவுக்கு பண்ணியோ அதே தான் இன்றைக்கி அந்த எம்எல்ஏ உனக்கு பண்ணியிருக்காரு. அப்போ அந்த எம்எல்ஏவை துரோகின்னு நீ சொல்லவே முடியாது. அவர் தெளிவாக இருக்கார், நான் உதயசூரியன் சின்னத்தில் நின்னேன், அதனால் நான் அங்கே தான் ஆதரவு தருவேன். அப்போது வைகோவையே இந்த தாவேக்கா மாத்துறாங்கன்னு சொன்னால், அப்போது தாவேக்கா எந்த மாதிரியான நீ திமுகவை தூக்கி சாப்பிட்டாங்க, அதிமுகவை தூக்கி சாப்பிட்டாங்க, பாஜகவே தூக்கி சாப்பிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கட்சியுமே இன்றைக்கி உடைச்சி இன்றைக்கி திமுகவை தன்னந்தனியாக ஒரு கட்சியாக நீ மாற்றி வச்சிருக்கிறாரு தாவேக்கா. இதெல்லாம் தாவேக்காவுடைய பிளான். அவங்க தான் ஏற்கனவே தனியாக 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று திமுகவுக்கோ தாவேக்காவுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்போது 20 கட்சி கூட்டணி இருந்தாங்க. இன்றைக்கி அந்த 20 கட்சியுமே இன்றைக்கி இங்கே வந்துட்டாங்க. இன்றைக்கி அவர் தனி மரமாக இன்றைக்கி திமுக தள்ளவிட்டப்பட்டிருக்கு. அவங்க கூட இருந்தால் நமக்கு எதுவுமே நடக்காது. ஏன்னா இப்போ இன்றைக்கி அமைச்சர் பதவி எல்லாருக்குமே ஆசை வந்துருச்சு. ஏன்னா வைகோ கட்சியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், எல்லாருமே தமிழ்நாட்டில் மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சிகள் தான். இவங்க எல்லாருடைய ஒரே நிலைப்பாடு என்ன, கூட்டணி ஆட்சியில் அனைவருக்கும் பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்க தான் இந்த கட்சியோட நீண்ட நாள் கோரிக்கை. ஆனால் திமுகவும் அதிமுகவும் சரி, மைனாரிட்டியாக இருக்கும்போதும் சரி, மெஜாரிட்டியாக இருக்கும்போதும் சரி, கூட்டணிகளுக்கு கடந்த 35 வருஷமாக வாய்ப்பே கொடுக்கல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த திராவிட அரசாங்கத்தில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இவர்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல. இது நீண்ட கால இயக்கம், யாருக்கு, எல்லா கட்சிகளுக்குமே. அந்த இயக்கத்தை இன்னைக்கு விஜய் அவர்கள் தனித்து வைத்திருக்கிறார். நீங்கள் என் கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நான் உங்களை அமைச்சர் பதவியில் இடம் தருவேன்னு முதல்ல சொன்னார். எப்போது ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் நடத்த சொன்னார். அப்போ நம்பலை. அப்போ திமுகவை நம்பினார்கள். எப்படியா இருந்தாலும் திமுக தான் திரும்ப வரப்போகுது, விஜய் வரமாட்டார்னு சொல்லிட்டு அப்போ திமுக கூட ஒட்டிட்டாங்க. இன்னைக்கு திமுக தயவில் ஜெயிச்சுட்டு, இவங்க ஜெயிச்சது எல்லாமே திமுக தயவு தான். காங்கிரஸாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல், இவங்க எல்லாருமே திமுகவோட தயவில் தான் ஜெயிச்சாங்க. அப்படி ஜெயிச்சுட்டு இன்னைக்கு அவங்க ஜெயிச்சாலும் மந்திரி சபையில் இடம் கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சுதான் அந்த கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் இவர் இடம் கொடுப்பேன்னு சொன்னார். இவர் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுப்பேன்னு விஜய் சொல்லலை, தேர்தலுக்கு முன்பே சொல்லிட்டார். என்னென்னு, நான் வெற்றி பெற்றால் என் கூட கூட்டணிக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னோட அமைச்சர்களில் பங்கு தருவேன்னு சொல்லிட்டார். அப்போல்லாம் போகாமல் திமுக பங்குக்கு தரமாட்டேன்னு சொல்லி திமுக கூட நின்றுட்டு திமுகவோட தயவில் ஜெயிச்சுட்டு இன்றைக்கி இங்கே வந்துட்டு பங்கு வாங்கிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஆசை தான் அவருக்கு வந்திருக்கு. யார், விடுதலை சிறுத்தைகள்லாம் அமைச்சர் பதவி வாங்கிட்டான். அப்போ நாம் எப்போ வாங்குறது? அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு வரும். ஐயுஎம்எல்லாம் வாங்கிட்டான். ஐயுஎம்எல்லாம் சரித்திரத்திலே கிடையாது, தமிழ்நாடு சரித்திரத்தில் ஐயுஎம்எல்லாம் அமைச்சர் பதவி இருந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வாங்கிட்டாங்களே அப்படிங்கிற ஆசை இவருக்கு. அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறாது. ஏன்னா இந்த இடைத்தேர்தலில் மக்கள் கண்டிப்பாக தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி பிரகாஷ் ராஜ்னா பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் என்ன சொல்லிருக்காங்க, பிடிவாரண்ட் போட்டிருக்காங்க. இப்போ வருது, இது எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை, அந்த பிடிவாரண்ட் போட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறார், நான் சட்டப்படி வழக்கை சந்திப்பேன், இன்னமும் யோகிய சிகாமணி மாதிரி பேசலாம். இவன் ஒரு அயோக்கிய பையன், இவனுக்கு 4 பொண்டாட்டி இருக்கு. அதே மாதிரி இவன் 4 ஓட்டர் ஐடி வச்சிருக்கான். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா.
தமிழ்நாடு. அப்போ இவன் 4 ஓட்டர் ஐடி வச்சிருக்கான். 4 ஓட்டர் ஐடிக்கு இவன் 4 பொண்டாட்டி ஏற்கனவே இருக்குது. அப்போ ஒரு மாநிலத்துக்கு போகும்போது ஒரு ஓட்டர் ஐடி வாங்கி ஒரு பொண்டாட்டி வச்சுப்பான் போல் இருக்குவேன். அப்படி அது இல்லாமல் இவன் மேலே ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குது. என்னன்னாக்கா இந்த விதிமுறைக்கு புறம்பாக வீடு கட்டினான்னு சொல்லிட்டு விதிமுறைக்கு புறம்பாக வீடு கட்டினான்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த வீட்டை இடித்து ஒரு வழக்கு இருக்குது. இப்படி முன்னுக்கு பின்முரணாக சட்ட விதிகளுக்கு மாறாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இவனும் யோகியா மாதிரி ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்கிறான், பிரைம் மினிஸ்டர் எதிர்த்து பேசுகிறான், மத்திய அரசை எதிர்த்து பேசுகிறான். முதல்ல நீ நல்லவனா இருந்துட்டு இதெல்லாம் பண்ணால் பரவாயில்ல. உனக்கு எதுக்குற 4 ஓட்டர் ஐடி? உனக்கு ஒரு ஓட்டர் ஐடி இருந்தாலே நீ இந்தியாவில் இருக்கிறது தகுதியற்றவன். நீ தகுதியற்றவன் தான். ஏன்னா என்னைக்கு நீ வந்துட்டு இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக இந்திய அரசு விமர்சிக்கிறியோ, இந்திய இறையாண்மையை விமர்சித்து பேசுறியோ, அன்னைக்கே நீ இந்தியாவில் இருக்க தகுதியற்றவன். உனக்கு ஒரு ஓட்டர் ஐடியை கொடுத்துருக்க கூடாது. ஆனால் நீ 4 ஓட்டர் ஐடி வச்சுட்டு யோகிய மாதிரி நான் சட்டப்படி சந்திக்கிற நீ உனக்கு 2-3 தடவை சம்மன் அனுப்பிச்சாங்கல்ல, நீ என்ன பண்ணிருக்கணும்? போய் ஆஜராகிக்க வேணாமா? அப்போ சம்மன் அனுப்பி நீ ஆஜராகாதனால பிடி வாரண்ட் கொடுக்குறாங்க. பிடி வாரண்ட் என்பது ஒரு கோர்ட் ஏன் கொடுக்கும்? சம்மன் அனுப்பியா வாயான்னு கூப்பிடும். ஒரு தடவை கூப்பிடும், 2 தடவை கூப்பிடும், 3ஆவது தடவை கூப்பிடும். நீ 3 தடவையுமே வரலன்னு சொன்னாக்கா அப்போதான் பிடி வாரண்ட் கொடுப்பாங்க. பிடி வாரண்ட் கொடுத்த நான் சட்டப்படி சந்திப்பேன்னா முதல் தடவை சம்மன் அனுப்பும் போதே யோகியம் தானே, நல்லவங்களான்னு பேசுவேன். இல்லை பிரகாஷ் ராஜை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, திமுகவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோன்னா அவெல்லாம் யோகியமாக இருக்கவே மாட்டான். அதுக்கு உதாரணம் பிரகாஷ் ராஜ், இந்த அமீர், இந்த போன்றவங்க. அமீர் கூட சமீபத்தில் என்ன பேசியிருக்கிறானாக்கா, அவர் சொல்கிறார், என்ன பேசுகிறாருன்னா, தமிழ் தாய் வாழ்த்து பாடலாமா வேண்டாமா என்று பிரதமரிடம் போய் பிரதமர் எவ்வளோ சொல்கிறான், அவனிடம் போய் கேட்டு வருகிறார் இவர். இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் நமக்கு எங்கள் உயிர் மூச்சு, தமிழ் எங்களுடைய எல்லாமே பேசுகிறார். நான் என்ன கேட்குறேன், அதுதான் நான் போன விஷயத்துல சொல்லியிருந்தேன். அமீர் அவர்களே, இவரோட பேர் என்ன? அமீர் சுல்தான். நீ மாத்திர உன் பேர் அமீர் சுல்தான் வைக்காதரா, தமிழ்ல வீடா உன் பேரை. உன் பொண்ணு பேர் என்ன? அனி நிஷா. மாத்திரா பேரை தமிழ்ல, மாத்திரா பேரை மாற்றி எதனா ஒரு தமிழ் பேர் வைக்க மாட்டான். சரி விடு, இவன் போறாள, ஃப்ரெண்டுங்கிட்டலாம் போறாள, கட்டி பிடிச்சி என்ன சொல்லுவாங்க? வலைக்கும் சலாம். தமிழ்ல சொல்றா? சொல்ல மாட்டான். நான் அவங்க மார்க்கத்தை சொல்லலை, இந்த தனிப்பட்ட நபரை சொல்றேன். நீ உன் மார்க்கத்தை மாற்ற முடியாது. உங்க மார்க்கத்தில் எல்லாமே உருது தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீ தனிப்பட்ட நபர், நீ வந்து தமிழ் மேலே பற்றுதல் இருக்குல்ல. லேட்டஸ்டாக உன் பொண்ணு கல்யாணம் பண்ணல, தமிழ் முறைப்படி பண்ணியா உருது முறைப்படி பண்ணியா? உருது முறைப்படி தானே பண்ணேன். ஏன் நான் ஒரு தமிழன், நான் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை தமிழ் முறைப்படி பண்ணுறேன் பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துட்டு போக வேண்டியதானே? ஏன் இல்லை? அப்போ வேணுமுன்னே இப்போ அல்லாஹ் அக்பர் அது தமிழில் சொல்லாமே, ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிற? நீ தொழுகை போகலை, அப்போ நீ என்ன பேசுவப்ப? இல்லை, உன்னுடைய வீட்டு தெருவில் ஒரு மசூதி இருக்குல்ல, அந்த மசூதியில் நீ பேசலாமே, ஐயா இது வந்து என் பகுதி, எனக்கு தமிழ் மேலே அதிக பற்று, இங்கே மட்டும் நீங்கள் நான் வர்றதுனால தமிழில் வந்துட்டு நீங்கள் பாங்கு ஓதுங்க அப்படின்னு சொல்லலாமே, ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அப்போ நீ பேரும் தமிழில் வச்சுக்க மாட்டே, உன் வீட்டில் இருக்கும் உன் மனைவி பேருக்க தமிழ் கிடையாது, உன் பொண்ணு பேருக்க தமிழ் கிடையாது. நீ ஏன் வீட்டுக்குள்ளே உருது தான் பேசுவேன், உன் பொண்ணையும் உருது பள்ளியில் படிக்க வைப்பேன். ஆனால் தமிழ் தமிழ் தமிழ்னு எங்களை மட்டும் வைத்தியக்காரனாக்கி, எங்களை மட்டும் முட்டாளாக்கி, இங்கே மட்டும் எங்களை உசுப்பேற்றி விட்டு, எங்களை சூழேற்றி விட்டு நீ எதுவும் பண்ண மாட்டேன். அப்போ இதுதான் உண்மையிலேயே கலவரத்தை தூண்டும் செயல். இதைத்தான் வந்து உண்மையிலேயே தமிழகத்தில் ஒரு மொழி பிரச்சனையை உருவாக்கி, இதன் மூலம் ஒரு கலவரத்தை உருவாக்கி இந்த ஆட்சியை கலைப்பதற்கான வழியை இந்த அமீர் மூலமாக பின்னாடி இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் செய்யக்கூடிய வேலை இது. அப்போ அமீர் மாதிரியா நீ ஒரு இஸ்லாமிய இயக்கம் கூட இது வரைக்கும் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ விஷயம் பேசிட்டார் யாரு? அமீர் எவ்வளோ விஷயம் பேசுகிறாரு, நீங்கள் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், 2 தடவை பாடினா என்னங்க தப்பு? கண்டிப்பாக சட்டசபையில் தேசிய கீதத்தை 2 தடவை பாடினா என்ன தப்புன்னு கேட்குறேன். நம்ம என்ன பாகிஸ்தான் தேசிய கீதமாக பாடுறோம்? ஒருவேளை பாகிஸ்தான் தேசிய கீதம் பண்ணால் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அமீருக்கு, ஸ்டாலினுக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு, வேறு என்ன கம்யூனிஸ்டுக்கு சைனாவோட தேசிய கீதம் பண்ணால் ஒன்றும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். தான் இந்தியாவோட தேசிய கீதம் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்டா இந்தியாவோட தேசிய கீதம் பிடிக்க மாட்டேன்னு நிறைய பேர் கமெண்ட்ல போடுறான். இந்த மானங்கட்டவெல்லாம் இருக்கிறான், தற்கூரி எல்லாம். தேசிய கீதம் வந்து பெங்காலி மொழியில் எழுதினது, அது எப்படி நமக்கு தமிழ்நாட்டுக்கு செட் ஆகுடே? இவனுங்களுக்கு வந்தே மாதனுக்கும் தேசிய கீதத்துக்குமே வித்தியாசம் தெரியல. வந்தே மாதத்தை தான் ஒரு சுற்றறிக்கை கொடுத்தாங்க. அனைத்து அரசாங்க நிகழ்ச்சியும் வந்தே மாதரம் கட்டாயம் பாட வேண்டும் என்றது ஒரு சுற்றறிக்கை. ஓகேவா? அந்த சுற்றறிக்கைக்கும் தேசிய கீதம் காலங்காலமாக பாடப்பட்டு வருகிற தேசிய கீதம் அதுக்குமே வித்தியாசம் தெரியல இவனுங்களுக்கு. ஜனகணமன வேறடா, தேசிய கீதம் வேறடாங்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியல, கம்யூனிஸ்டுக்கு தெரியல, இந்த அமீர் போன்ற நாய்களுக்கு தெரியல. அப்போ உனக்கு ஒரு புரிதலே இல்லை. தமிழ்நாட்டில் தேசிய கீதத்துக்கும் வந்தே மாதத்துக்கும் புரிதலே இல்லாமல் இவனுங்க பாட்டு கமெண்ட்டை போடுறதோ, இவனுங்க பாட்டு சமூக வலைத்தளத்தை வாந்தி எடுக்கிறதுமாக இவனுங்க இருக்கிறாங்க. முதல்ல இந்த ஒரு பேசிக் நாலேஜ், இந்த பொது அறிவு இல்லைங்கிற இவனுங்கிட்ட. இந்த பொது அறிவு என்னைக்கு வருதோ, இல்லை இந்த பொது அறிவு இருந்தால் இவங்க ஏன் விஜய் கட்சியை தேர்ந்தெடுத்துக்க போகிறாங்க? சரி இல்லையா? பொது அறிவு இருந்தால் ஒரு நல்ல கட்சியை தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. இப்போ இவங்க இது தேர்ந்தெடுத்த காரணம் எனக்கு தெரிஞ்சுங்க,
விஜய் கட்சி எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை கொடுக்குறாரு, 6 மாதம் டைம் கொடுக்குறாரு, தாராளமாக கொடுக்கட்டும். வெள்ளை அறிக்கை கூட எல்லாம் கடனில் தான் போயிட்டு அவன் ஊழல் பண்ணியிருக்கிறான். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு எதுக்கு இங்கே டைம் கொடுக்கணும்? டெய்லி நேற்று கூட ஒரு 7 வயசு குழந்தைய கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. முந்தா நேற்றுக்கு +1 படிக்கக்கூடிய மாணவியை பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ டெய்லி இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கும். இதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கணும். நாங்கள் சரி நீங்கள் நலத்திட்டங்களுக்கு உங்களோட வாக்குறுதிகள் நிறைவேற்றத்துக்கு டைம் எடுத்துங்க. 1 வருஷத்துக்கு 2 வருஷம் எடுத்துக்கிறீங்களோ கஜானா நிரம்பின பேர் கூட நீங்கள் கொடுத்துங்க. அதுக்கு தான் நீங்கள் வெள்ளை அறிக்கைன்னு ஒரு போலி நாடகத்தை நீங்கள் நடத்துறீங்க. நீங்கள் இன்னைக்கு ஏன்னாக்கா நீங்கள் தேர்தல் வாக்குறுதி எதையுமே கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிலாம் நிறைவேற்றவே முடியாது. கடன் வாங்கி தான் நிறைவேற்றணும். கடன் வாங்காமல் இவங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி விஜயால் நிறைவேற்றவே முடியாது. எப்படி திமுக கடன் வாங்கியதோ அதை விட 2 மடங்கு கடன் வாங்கினா மட்டும்தான் இவங்களால இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற முடியும். அதை மடைமாற்றுவதற்காக ஏற்கனவே வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. இந்திய தமிழ்நாடு பட்ஜெட்டோட வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க, நிதிநிலை அறிக்கை வெளியிட்டாங்க. இப்போ மின்சாரத்துறையில் வெளியிட்டுக்கிறாங்க. அது இல்லாமல் அடுத்து போக்குவரத்து துறை நஷ்டத்தில் தான் இருக்கு. இப்போ ஒவ்வொரு துறையும் நஷ்டத்தில் இருக்கும்போது வேளாண் துறை நஷ்டத்தில் தான் இருக்கு. இப்போ போக்குவரத்து துறை என்ன சொல்லுவாங்கன்னா இலவச பஸ் எங்கன்னு கேட்கும்போது என்ன சொல்லுவோம், நாங்கள் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம மின்சாரத்துறைக்கு எதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க, ஏன்டா அடிக்கடி மின்சாரம் கட்டாகுது அப்படின்னு நம்ம கேட்கும்போது எதுக்கடா இலவச மின்சாரம் 200 யூனிட் தரேன்னு சொன்னால் இப்போ 500 யூனிட்டுகளை பயன்படுத்தினா தான் தருவேன்னு சொல்றீங்க இப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னே மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. இப்போ பஸ்ஸில் மக்கள் அடுத்த கேள்வி கேட்பா, நீ தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக போகலாம் தானே நீ சொன்ன முதலமைச்சரே, அதுக்காக தானே நாங்கள் ஓட்டு போட்டோம். இன்னைக்கு என்னன்னா அதே பழையபடி தான் எங்களை போக சொல்றியே, எப்படி நாங்கள் போகிறதுன்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் ஆரம்பிப்பாங்க. அதுக்காக போக்குவரத்து துறைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்க. ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுக்க 2500 தரேன்னு சொன்னியப்பா, கொடுக்கலங்கிறதுனால தான் நிதிநிலை அறிக்கை வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு துறையாக பார்த்து மக்கள் கேள்வி கேட்கும்போது வெள்ளை அறிக்கையை வெளியிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாகவே இந்த அரசாங்கம் என்பது ஒரு 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ திட்டங்கள் நிறைவேற்றுதோ இல்லையோ, ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கண்டிப்பாக இவர்களால் சரி செய்யவே முடியாது. அதற்கான ஆளுமை திறன் இவங்ககிட்ட கிடையாது. அதற்கான அமைச்சர்களும் இவங்க இல்லை. இந்த அமைச்சர்கள்லாம் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்வதிலேயே போயிடுறாங்களே தவிர, ஏன்னா டெய்லி ஒரு குற்றச்சாட்டு வருது. நேற்று ஆதவர்ஜனா பச்சை புழு புழுகிறாரு. இந்தியாவிலேயே அதாவது உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு வரும் பாருங்க, அந்த மாதிரி இந்தியாவிலேயே முதல் முறையாக எங்க முதலமைச்சர் தான் 3 கிலோமீட்டர் ஓடுகிறாரு. அப்புறம் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாக்கா காஷ்மீரோட உமரத்துல ஏற்கனவே ஓடி இருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு நீ புகழ் பாடின வேணான்னு சொல்ல, அதுக்கு பொய்யான புகழ் நம்ம பாடுவேன். இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்தில் இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளத்தில் கூகுளில் போய் சர்ச் பண்ணாவே ChatGPTல போய் சர்ச் பண்ணாலும் உடனே வந்துடுது எல்லாமே. இன்னைக்கு ஏஐ உலகத்தில் நீ அதை கூட பார்க்க மாட்டேன். அப்போ ஒரு முதலமைச்சரை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வார் ஆதவர்ஜனா. அதே போல தான் இவங்க சரத்தை மாட்டிருக்கிறார், இவரு மாட்டிருக்கார், நிர்மல்லேருந்து எல்லார் மேலுமே இன்னைக்கு குற்றச்சாட்டு இருக்கு. எல்லாருமே பொய் சொல்றாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு. அது போல தான் இந்த அரசாங்கம் தப்பித்துக் கொள்ள வேணும், சட்டம் ஒழுங்கை பராமரிக்கணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ மின்சாரத்துறையிலேருந்து வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்கண்ணா. பார்த்தீங்கன்னா 1028 கோடி கிட்டத்தட்ட ஊழல் சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா பார்க்குறீங்க? இல்லை, இப்போது அந்த ஆட்சியில் ஊழல் செஞ்சாங்க, அவங்க சரியில்லைன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். இப்போ நீங்கள் கூட அந்த ஆட்சியில் இவ்வளோ ஊழல் பண்ணிட்டாங்க, இவ்வளோ பற்றாக்குறைகள் இருக்குது, கிட்டத்தட்ட 9000 பேர் பணியிலேருந்து போயிட்டாங்க, ஓய்வு போயிட்டாங்க, 400 பேருக்கு தான் இவங்க ஆர்டரே கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் வந்தால் 471 பேருக்கு நாங்கள் பணி ஆணை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறாரு. அது கிட்டத்தட்ட 56,000 கோடி நாங்கள் கடனில் இருக்குது, இதில் 76,000 கோடி நாங்கள் கொடுத்து கடன் மின்சாரத்தை கடன் வாங்குகிறோம். இந்தியாவை தமிழ்நாடு 21,000 மெகாவாட் எங்களுக்கு கரண்ட்டு தேவை. ஆனால் நாங்கள் உற்பத்தி பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா சென்ற அரசு உற்பத்தி பண்ணுறது பார்த்தா 3,800 மெகாவாட் தான் உற்பத்தி பண்ணுறோம், நம்ம பின்தங்கி இருக்கிறோம், தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு தானே நீங்கள் நின்னீங்க. மின்மிகை மாநிலம் கிடையாதுன்றது நான் ஆரம்ப காலத்துலேருந்து பிஜேபி சொல்லுது. ஆரம்ப காலத்தில் தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் கிடையாது, அது எங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கே தெரியாது மின்மிகை மாநிலம் கிடையாது. இவங்க கரண்ட்டை வெளியே கடன் வாங்கி தான் இவங்க இங்கே ஓட்டுறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சு தானே நீங்கள் தேர்தலில் நின்னீங்க. இப்போ 200 யூனிட் மின்சாரம் கொடுக்கணும் போது மட்டும் நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அதனால் நாங்கள் ஏன் 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதை 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னோங்கிறதுக்காக தான் இவங்க இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் ப்ரைவேட் இருக்காங்க இல்லையா, ப்ரைவேட் மட்டும் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தோட அளவு மட்டும் 40,000 மெகாவாட். அவன் எப்படி பண்ணுறான்? அவன் லாபத்தில் இயங்குது. அவன் எப்படி லாபத்தில் இயங்குறான்? எல்லா கட்டமைப்பும் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் சென்ற ஆட்சியும் சரி இந்த ஆட்சியும் சரி புதியதாக மின்சார உற்பத்தியை உருவாக்குவதற்கான திட்டங்கள் எதையுமே இந்த 2 அரசாங்கமும் செய்யல, அந்த அரசாங்கமும் செய்யல. இந்த அரசாங்கத்திலையும் இவங்க தேர்தல் அறிக்கையில் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல. வெள்ளை அறிக்கை வெளியிட்டு நாங்கள் புதிதாக 2000 மெகாவாட் 3000 மெகாவாட்டுக்கான மின்சார உற்பத்தியை பெருக்குவோம்னு சொல்லலை. அதற்கு பதிலாக நாங்கள் அண்டை மாநிலத்திலிருந்தோ அல்லது காற்றாலை மின்சாரத்தில் நாங்கள் காசு கொடுத்து வாங்குவோம்னு சொல்றாங்க. இவங்க சொல்றது சென்ற ஆட்சியாக தான் சொல்றோம், இந்த ஆட்சியாக தான் சொல்றாங்க. இங்கே ஒரு சட்டம் இருக்கு, தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்னா,
மின்சாரம் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டால் அது பேரிடராக கருதி எவ்வளோ விலை கொடுத்து வேணாலும் மின்சாரத்தை நீங்கள் வாங்கலாம். வழக்கமாக ₹6.25 தான் நீங்கள் வெளியே காசு கொடுத்து வாங்கணும். ஆனால் பேரிடர் காலம்னா என்ன, அடிக்கடி மின்சார கட்டணம்னா என்ன ஆகும்? இன்னைக்கு சிச்சுவேஷன் என்ன, அடிக்கடி மின்சார கட்டணம் ஆகுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் மின்சாரத்தை வெளியே கொள்முதல் பண்ண போகிறோம்னு சொல்கிறாரு. அப்போ வெளியே கொள்முதல் பண்ணுறோன்னு சொல்லும் போது என்ன நடக்கும்னா, எவ்வளோ விலை கொடுத்து வேணாலும் மின்சாரத்தை வாங்கலாம். ₹20 கொடுத்து வாங்கினாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, ₹30 கொடுத்து வாங்கினாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அது கணக்குலையும் வராது, லெஜர்லையும் ஏறாது. அப்படி இருக்கும்போது அப்போ வேண்டுமென்றே மின்சார தட்டுப்பாடு என்ற ஒரு மாயையை தமிழ்நாட்டில் உருவாக்கி அப்போ வெளியே கடன் கொடுத்து வாங்குறாங்க. வருஷத்துக்கு 76,000 கோடி ரூபாய், எவ்வளோ 76,000 கோடி ரூபாயை நாம மின்சாரத்தை கடனாக வாங்குறோம், காசு கொடுத்து வாங்குறோம். நம்மக்கிட்ட அந்த மின் கட்டமைப்பு இல்லை. இப்போ இவங்க கூட சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் வந்து இத்தனை துணை மின் நிலையங்களை அமைக்க போகிறோம். அந்த துணை மின் நிலையங்கள் எதுக்குனாக்கா, இவங்க வெளியே இருந்து வாங்கி வரக்கூடிய மின்சாரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் இவங்க அந்த துணை மின் நிலையம் கூட அமைக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளோ பேர் வேலைக்கு எடுக்கிறாங்களா, 15,108 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்களா. எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, வெளியே மாநிலத்திலிருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்தையும் காற்றாலை பிரைவேட்லேருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்தையும் இவங்க ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு, அதை கரெக்டாக எடுத்துன்னு வர்றதுக்கு தான் இந்த ஆட்களை பயன்படுத்துகிறாங்களே தவிர, புதிதாக நீர்மின் நிலைய திட்டமோ புதிதாக அனல் நிலைய மின் திட்டமோ அமைப்பதற்கான நடவடிக்கைகளை இவங்க எடுக்கலை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அருமையான திட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துருக்கிறார், சூரிய ஒளி மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மானியமும் கொடுக்குறாரு. ஒரு வீட்டுக்கு ₹1,00,000 அந்த சூரிய தகடு பதிப்பதற்கு செலவாகும் சொன்னால் 35,000 மானியமாக மத்திய அரசு கொடுக்குது. மீதி 65,000 தான் அந்த வீட்டில் இருக்க செலவு பண்ணும். அப்படி ஒரு முறை அவன் அமைத்து விட்டாக்கா அவன் கவர்மெண்ட்டுக்கு மின்சார கட்டணமே செலுத்த தேவையில்லை, அவனுக்கு மின்சாரமும் கவர்மெண்ட் கொடுக்க தேவையில்லை. அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அதை ஏன் சென்ற ஆட்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணலை? ஏன்னா பிஜேபியோடைய முரண்பாடு காரணமாக. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் அதை மக்களுக்கு ஊக்கப்படுத்த மாட்டீங்க. இந்தியாவிலேயே இன்னைக்கு பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலம், சூரிய ஒளி மின்சக்தியில் வந்துட்டு பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஏன் நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்கள் பிரதமர்கிட்ட பேசியோ எங்களுக்கு மானியம் பத்தலை இல்லையா, நீங்களே ஒரு ஸ்கீம், அவர் 35,000 மானியம் கொடுக்குறாரா, நான் ஒரு 15,000 மானியம் கொடுக்குறேன், 50,000 மானியம், 50,000 நீங்கள் போடுங்க, எல்லார் வீட்லையுமே வந்துட்டு சோலார் கொண்டு வாங்க அப்படின்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாக்கா நீங்கள் 76,000 கோடி வெளியேந்து கொண்டு வர தேவையில்லையே. 76,000 கோடி நீங்கள் வெளியே செலவு பண்ண தேவையில்லையே. அந்த 76,000 கோடியை மக்களுக்கு கொடுத்தாக்கா, மானியமாக கொடுத்தா அவன் பண்ணிப்பான் அந்த வேலையை. ஏன்னா இன்னைக்கு வருஷத்தில் கிட்டத்தட்ட 9 மாதம் நீ வெயில் தான் அடிக்குது, 9 மாதம் 10 மாதம் கிட்ட இனி வெயில் தான் அடிக்குது. அப்படி இருக்கும்போது அவன் பயன்படுத்திப்பானே. அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. வெயில் காலத்தில் தான் நமக்கு மின்சாரம் அதிகமாக தேவைப்படுது. அந்த வெயில் காலத்தில் நீங்கள் சோலார் பேனல் வைக்கும் போது அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான கரண்ட் அவனை உற்பத்தி பண்ணிக்க போகிறான். ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டே அவனுக்கு தேவைப்படாது. இதே ஊக்கப்படுத்த மாட்டேங்கிறீங்க. இப்படி ஊக்கப்படுத்தினால் இவங்களால் எதுவும் பண்ண முடியாது, எந்த ஊழலும் செய்ய முடியாது, மின்சார வாரியத்திலேருந்து எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அதனால் இவங்க மறுக்கிறார்களா? நீங்கள் உத்தமமான யோகியமான அரசாங்கமாக இருந்தால் மின்சாரத்துறை இனிமேல் ஊழலும் நடக்காதுன்னா இது ஊக்கப்படுத்துங்க. வெளியே இருந்து நான் 76,000 கோடி எதுக்கு யாருக்கோ கொடுக்கணும், எதுக்கு பிரைவேட்டுக்கு கொடுக்கணும்? 76,000 கோடியா? அந்த 76,000 கோடி மக்களுக்கு கொடு. ஒரே தடவை தான் நீ மக்களுக்கு கொடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய வேலையே கிடையாது. அப்போ மின்சாரத்துறையை சீர்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு வழி இருக்கும்போது அதை ஏன் இந்த அரசாங்கம் செய்ய மறுக்கிறது என்பது என்னோட கேள்வி. அவங்க பொன்னான கருத்துக்களை இளையபாரதி பகிர்ந்ததுக்கு மிக நன்றி. நன்றி.